தனாவோட நைட் டைம்ல ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பரவாயில்லையே, கடவுள் எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேத்துறாரு. சீனு, பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டு போலாமா? ஏய், அதெல்லாம் எதுக்கு? வீட்ல அத்தை சமைச்சு வச்சிருப்பாங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். இல்ல சீனு, ரொம்ப நேரமா அந்த ரூம்லயே இருந்து கத்தி கத்தி டயர்ட் ஆயிட்டேன். மத்தியானம் வேற சாப்பிடல, தலை சுத்துது, எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குடா. ஏய், மயங்கி எதுவும் விழுந்துடாத. அப்ப என்ன சாப்பிட கூட்டிட்டு போ. இந்த நேரத்துல ஹோட்டல்லாம் எதுவும் இருக்காது, க்ளோஸ் ஆயிருக்கும். பெரிய ஹோட்டல் எல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த ரோட்டு கடை இருக்கும்ல, அங்க போலாம். அங்கேயும் ஃபுட் நல்லா தாண்டா இருக்கும். ப்ளீஸ் சீனு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய், சரி, கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், பேசாம வா. தேங்க்யூ சீனு, நீ குட் பை. என்ன சாப்பிடுற? தோசை. அக்கா 2 தோசை கொடுங்க. தேங்க்யூ. என்ன பயந்துட்டல்ல? என்னது? நான் காணோன உடனே அங்க இங்கன்னு என்ன தேடி அலைஞ்சிருக்கியே, அப்படின்னா என் மேல இன்னும் உனக்கு லவ் இருக்கு போலயே. ரொம்ப எல்லாம் இமேஜினேஷனுக்குள்ள போயிடாத. நானாலாம் ஒன்னும் தேடி வரல, அத்தை பயந்துட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்தேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அது எப்படிடா முகத்தை சீரியஸாவே வச்சுக்கிட்டு நடிக்கிற? பெரியம்மாவுக்காக நீ பண்ணிருந்தா கூட சும்மா எனக்கு ஒரு போனை பண்ணி அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா ஊரெல்லாம் தேடி இருக்க, தனா வீட்டுக்கு போய் கேட்டிருக்க, ஹோட்டலுக்கெல்லாம் தேடி வந்திருக்க. இதெல்லாம் லவ் இல்லாமலா? என் கடையில வேலை பார்க்குற பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா கூட நான் இப்படிதான் தேடி போயிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் உன்னையும் தேடினேன்.